வணக்கம் மக்களே. அடுத்த கீரை நம்ம மாடி தோட்டத்தில் இலவசமாக நமக்கு கிடைச்சது சாரணைக்கீரை தாங்க. இந்த சாரணைக்கீரை நம்மளுக்கு மாட்டுத் தொழுவத்தில் தானே கிடைச்சது. நம்ம ஊர்லேருந்து மாட்டுச்சாணம் எடுத்துகிட்டு போடுறோம் இல்லையா, அதில் நம்ம தானே கிடைச்சது. இதை மாடுகள் அதிகமாக இதை மேய்ஞ்சுதுன்னா மாட்டுக்கு அதிகமாக பேதி மாதிரி ஆகும். ரொம்ப தண்ணியாக போகன்றதால இதை அதிகமாக மாடுங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நம்மளும் இதை அதிகமாக சாப்பிடக்கூடாது. ஏன்னா இதில் கால்சியம் சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் இந்த கீரை என்ன பண்ணணும், மற்ற கீரைங்களோடு சேர்த்து கலவைக்கீரை தான் இதை நம்ம சாப்பிட ஆரம்பிக்கணும். இதில் மலச்சிக்கலை போக்கும், அஜீரணம் சூப்பராக இது ஜீரணமாவோ அப்படி ஒரு தன்மை இந்த கீரைக்கு இருக்கிறது. இது எப்படி நம்ம சாரணக்கீரைன்னு கண்டுபிடிக்கலாம், இந்த பூவோட அனுப்பி வச்சு தான் கண்டுபிடிக்கிறோம். முக்கிரட்டான் கீரை வெள்ளை கலரில் பூ இருக்கும். இது ஒரு லைட்டு பிங்க் கலர் மாதிரி இருக்கும். அதனால தான் இது சாரணைக்கீரைன்றோம். இதில் அதிகமாக பார்த்திங்கன்னா கால்சியம் சத்து இருக்குதுங்க. அதனால் இது அடிக்கடிக்கு சாப்பிடக்கூடாது. இதை ஒரு கலவைக்கீரையில் போட்டு நம்ம சாப்பிட்ட பிறகு அதுக்கப்புறம் ஒரு 1.5 மாதத்துக்கு பிறகு தான் இந்த கீரையை நம்ம உட்கொள்ளோம். வாரத்துக்கு ஒரு நாளோ இல்லை 15 நாள் ஒரு நாளோ கண்டிப்பாக அதை நம்ம சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிட ஆரம்பித்தா நம்மளுக்கு கால்சியம் இதில் எங்கள் பாட்டிலாம் சொல்லியிருக்காங்க, இதில் சுண்ணாம்பு சத்து அதிகமாக இருக்கும். இதை தனியாக சாப்பிட்றப்போ ஒரு மாதிரியாக சுண்ணாம்பு வாசனை வரும்னு எங்கள் பாட்டிலாம் சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவில் உண்மைன்னு தெரியல. எங்கள் பாட்டி சொன்னதை வச்சு தான் நான் சொல்கிறேன். ஆனால் இதில் கண்டிப்பாக நீங்கள் மாதத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. பிரண்டை எந்த அளவுக்கு கால்சியம் இருக்குதோ அந்த அளவில் இதுவும் கால்சியம் சத்து உடையது. கண்டிப்பாக இதை மாதத்துக்கு ஒரு வாட்டி கலவைக்கீரையில் மட்டும்தான் போட்டு சாப்பிட்ணும். தனிப்பட்ட முறையில் செஞ்சு சாப்பிடாதீங்க. ஹாப்பி கார்டனிங். தேங்க் ஃபார் வாட்சிங். வணக்கம் மக்களே.